வணக்கம். மந்த்ரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். குரு எல்லா கிரகங்களுக்கும் ஒரு பொதுவான கிரகம். எந்த ஒரு கிரகம் இப்ப தனுசு ராசியில பொறுத்தளவு எல்லா கிரகங்கள் பார்த்துட்டீங்கன்னா சமம் நட்பு கிரகமா தான் இருக்கும். இதே விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம், துலாம் ராசியில சூரியன் நீச்சம், இது மாதிரி ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு கிரகங்கள் நீச்சம் பகை பெற்றிருக்கும். ஆனா தனுசு ராசி பொறுத்தளவுல எல்லா கிரகங்களுமே சமம் நட்பு கிரகமா தான் இருக்கும். நீச்சம் பகை எதுவுமே இருக்காது. அப்படி அந்த தனுசு ராசியில அதிபதி குரு. குரு ஒரு ஞானக்காரகன். ஒரு தெளிவான சிந்தனைகளை கொடுப்பாரு. தெளிவான வழிகளை போகணும். நல்ல 4 பேர்த்துக்கு நன்மைகள் பண்ணக்கூடிய ஒரு ராசி என்னன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் பாத்தீங்கன்னா போராட்டமான வாழ்க்கை. ஒரு விஷயம் அவங்களுக்கு அடையணும்னா ஆனா அவங்களுக்கு அது நடக்கும். ஆனா அது டிலே ஆகி நடக்கும். ஆனா கிட்டத்தட்ட இப்ப உங்க ராசி நாதன் இப்ப ரிஷப ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அவர் இருக்காரு. பட் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மாரகாதிபதியில இருந்தாலுமே கூட உங்களுக்கு நன்மைகள் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற அதிபதி செவ்வாய் உங்க ராசியில இருந்து 7ஆம் இடத்துல இந்த செப்டம்பர் மாதம் இருக்காரு. அது இல்லாம 9ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானும் புதனும் சேர்க்கை. 10ஆம் இடத்துல சுக்கிரனும் கேது பகவானும் சேர்க்கை. இது இந்த கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப ஆல்ரெடி நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற உங்க ராசிநாதன் குரு நன்மைகளை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே குருக்கு மாரகாதிபதி வீடுங்கிறது கிடையாது. இப்ப மற்ற ராசிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு சாரி கிரக நிலைகளுக்கு மாரகாதிபதி இருக்கும். மாரகாதிபதினா மறைமுகமான பிரச்சனைகள் இது எல்லாமே கொடுப்பாரு. பட் உங்க ராசிக்கு மாரகாதிபதி இருந்தாலுமே கூட அது பலன் இல்லாததா இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த மாதம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க குடும்பஸ்தானத்திலையும் பாக்குறாரு. உங்க ராசிக்கு 2வது வீட்டையும் பாக்குறாரு. உங்க ராசிய 12வது வீட்டுக்கும் பாக்குறாரு. விரைய சனியும் பாக்குறாரு. குடும்பஸ்தனையும் பாக்குறாரு. இப்படி இருக்கும் பொழுது உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் தடப்படாம நடக்கும். எப்பவுமே ஒரு குரு போற வழியில் கரெக்டா இருந்ததுன்னா பின்னாடி சிசியம் வர்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரிதான் உங்களுடைய ராசி. இப்ப இத்தனை நாளா தடப்பட்ட வந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு இடம் வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு, இடம் வாங்க முடியல, விற்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12வது அதிபதி உங்க ராசியில இருந்து 7ஆம் இடத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 90 டிகிரில அவரு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மண் யோகங்கிறது உங்களுக்கு தேடி வரும். நம்ம எல்லாம் ஒரு வீடு கட்ட முடியுமா, இடம் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கனவு காண்டுட்டு இருந்த இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போது சொந்த வீடு வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய பேர் அது மட்டும் இல்லாம தொழில்ல முடக்கும். எந்த தொழிலுக்கு போகலாம், எந்த தொழிலுக்கு போனாலுமே பேர் வாங்க முடியல, நல்ல சம்பளம் வர முடியல, சொந்த தொழில் பண்ணாலும் டவுன் ஆயிடுச்சு, பார்ட்னர் போட்டு பண்ணாலும் பார்ட்னர் டெவலப் ஆயிட்டாரு, நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க டெவலப் ஆனாங்க, நம்ம கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க டெவலப் ஆனாங்க, ஜாமீன் எழுத்து போட்டு தேவையில்லாம பிரச்சனைகளை மாட்டிட்டோமே, உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே பிரச்சனை, கல்யாணம் பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, அப்பா அம்மாக்குள்ள சண்டை, குடும்பத்துல பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அது எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் நீங்க வருமானு சொல்லி காத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, அது கரெக்டான மாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு உடல் ஆரோக்கியங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப உங்க ராசியில 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் குடும்பஸ்தானத்துல பாக்குறதுனால
குடும்பத்துல மகிழ்ச்சிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் கொடுக்கும். இப்ப நடந்து போனா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு முடியாம இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத காலமா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தில் கொடுக்கும். உங்களுடைய வீட்டுல புதிய பொருள் வாங்கி மகிழ்வீங்க. விலகி போன சொந்தங்கள் எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க இதுக்கு முன்னாடி யார் நல்லவங்கன்னு சொல்லி நம்பினீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. வீட்டுல அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம விரயங்கள் ஆயிருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத பலனுங்கிறது கண்டிப்பா இருக்கும். வீடு கட்டலாம்னு எண்ணம் இருந்ததுன்னா தாராளமா வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு. நிறைய பேர் என்ன தொழில் போகலாம், எந்த தொழிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த குருங்கிறத ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில், ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக சிந்தனைகள், நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்துங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு பண்ணுதோ நினைக்கிறீங்களோ அது நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் உங்களுக்கு ஒரு வலுவா இருக்கிறனாலையும், அது இல்லாம உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்க ராசி நாதனை பார்க்கறதுனால தொழில்ல ஒரு பொன்னான காலமா கண்டிப்பா மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் குரு உங்க ராசிநாதன் பாக்குறாரு, 12ஆம் இடத்துலயும் குரு பாக்குறாரு, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலையும் பாக்குறாரு. இப்படி 3மே உங்க ஒரு முக்கியமான இடத்த உங்க ராசி நாதனை பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கண்டிப்பா குவியும். அது இல்லாம 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த 4ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவாருன்னா அம்மாக்கு, இந்த தனுசு ராசி நேரங்களுடைய அம்மாங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மனக்கவலைகள் இருக்கும். நம்ம பையன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம சொன்ன பேச்சு கேட்கலையே, வேலைக்கு போகலையே, இல்ல நம்ம சொன்னதுக்கு அப்படி ஆப்போசிட்ட பண்றாரு, நம்ம பொண்ணு நம்ம சொன்னதை பண்ணாம மற்ற விஷயங்கள் எல்லாம் மூக்கு நுழைக்குது. இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணும்னா அம்மாவுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி நைட்டு படுத்த தூக்கம் வராம இருக்கிறது, கெட்ட கனவுகள், காலையில இந்த டயத்துக்கு எந்திரிச்சு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம அந்த டயத்துக்கு எந்திரிச்சு அந்த வேலையை முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனையும் கொண்டு போய் விடும். இது எல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா ராகு பகவான். அது இல்லாம உங்க ராசிக்கு இருக்கிற 3ஆம் இடத்துல இருக்கிற சனி வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே கூட அந்த சனி என்ன பண்ணுவாருன்னா உங்க சகோதர தன்மையில ஒரு ஒற்றுமை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்கு பேசிட்டீங்கன்னாவே சண்டை பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒற்றுமையில் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால சொந்த தொழில் ஏதாவது பண்ணலாம் விருப்பப்படுறவங்க, வெளியூர் போறவங்க, வெளிநாட்டுல ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு, இல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆயிருக்கு, நான் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புத காலம், அற்புதம் ஒரு மாதம். இந்த மாதத்தை நீங்க தவற விடாம நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். பட் என்னதான் நம்ம கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை முழு பலனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு முழு விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.